மீரா, I'm so sorry. I'm so sorry. உங்க மேல தண்ணிய கொட்டிட்டேன். I'm really sorry. இட்ஸ் ஆல் ரைட். யாராவது ஸ்பெஷலா? யாரும் இல்ல. ஐ மீன் ஆமா. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன், ஏன் இப்படி பண்றேன்னு. நீங்க நார்மலா தான் பிஹேவ் பண்றீங்க. ஆனா நான் தான் சொன்னேன்ல, பாத்தீங்களா? சொல்றேன் ஆமான்றேன் இல்லங்கறேன், ஆமான்றேன் இல்லங்கறேன். சீரியஸ்லி நான் ரிலாக்ஸ். நீங்க நார்மலா தான் பிஹேவ் பண்றீங்க. நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. அது என்னன்னா காதல்ல இருக்கும்போது இப்படிதான் நீங்க நடந்துப்பீங்க. வாட்? உங்களுக்கு என் முகத்துல எழுதிருக்கா என்ன? உங்களுக்கு புரிஞ்சா எல்லாருக்கும் புரிஞ்சிருமே. எல்லாருக்கும் புரியாது. இது யாருக்கு புரியும்னா காதலை பத்தி எனக்கு எல்லாம் புரியும். இது என்ன தவிர வேற யாருக்கும் புரியாது. இது யாருக்கும் சொல்லாதீங்க என்ன. எனிவேஸ், ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹோலி எங்க? உங்க ட்ரெஸ் ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு. வெளியே யாருமே உங்க மேல கலர் பூசலையா? ஆக்சுவலி நான் யார் கூட ஹோலி கொண்டாடுவேனோ அவங்க இன்னைக்கு பக்கத்துல இல்ல. அவங்க கூட இல்லாததால எனக்கு இது பிடிக்கல. ஏய், விக்ரம் சார் எங்க? வெளியே இருக்காரு. வெளியிலயா? சரி. அப்புறம் மீரா எங்க இருக்காங்க? ரியாவை பத்தி கேட்கணும். அவங்க கிச்சன்ல இருக்காங்க. சரி. இந்த கலர் எல்லார் வாழ்க்கையிலயும் சந்தோஷத்தை கொண்டு வருது. ஆனா நீ என் லைஃப்ல என் கூட இல்லாத வரைக்கும் இதெல்லாம் எனக்கு முக்கியமா படவே இல்லை. ஹாப்பி ஹோலி சம்பந்தி. எல்லாருக்குமே ஹாப்பி ஹோலி. கலரை கொடுமா. இந்தாங்க சம்பந்தி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி உங்களுக்கு தான். ஹாப்பி ஹோலி. வணக்கம் அங்கிள். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி அங்கிள். தேங்க்யூ அங்கிள். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. எல்லார் முகத்திலயும் பெரிய பெரிய ஸ்மைல் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னால இங்க இருக்க முடியாதுப்பா, மூச்சு முட்டுது. ஹாப்பி ஹோலிமா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பியா தான் இருந்தோம். அதான் நீங்க வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ? நீ ஏதாவது சொன்னியா? நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே கண்டிப்பா ஹாப்பி ஹோலியா இருக்க முடியும். இந்த இத சொன்னதுக்காக கலர் பூசுறேன். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. இவங்க ஹோலி கொண்டாட இன்வைட் பண்ணதுல நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இவங்களோட சொந்தக்காரங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஹோலி கொண்டாடின மாதிரியும் இருக்கும். ஆரியன் ப்ரோ, நீ எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னல. எங்க? அதாவது கலர் காட்டுறதுக்கு. என்ன கலர்? ஹோலியோட கலர் தான் காட்டுறேன்னு சொன்னல. வா லெட்ஸ் கோ. அவ ஒண்ணும் பின்னாடி வரல. வந்துகிட்டு தான் இருக்கா. வா வா. என்னடா இவ கையில கலர் வச்சிருக்காளா? கலர் பொடி என மொத்த கடையே வச்சிருக்கா. அதனால இவ கூட எல்லாம் ஹோலி கொண்டாடவே முடியாது. இவ கிட்ட இருந்து எப்படிடா நான் தப்பிக்கிறது? கதை முடிச்சது. அவ கூப்பிடுறா. திரும்பி பார்க்காத கேட்காத மாதிரி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. டோன்ட் ரியாக்ட். பிராச்சி, இப்ப நீ என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்க? அந்த மாயாவை நிறுத்தணும். அவ ரன்பீர் பக்கம் போயிட்டு இருக்கா. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. We have to stop her. இன்னைக்கு நாள் முழுக்க பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து போன் வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம். ஆமா, இந்த அபி எங்க போனா? சீக்கிரமா அவனை இங்க கூட்டிட்டு வா. சரி, நான் இப்ப வந்துடுறேன். கால சுத்தின பாம்பு விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க விரட்டிட்டு இருக்காங்க. மாயா, நீ எப்படி விழுந்த? ஏற்கனவே நிறைய தடவை விழுந்துட்டேன். இன்னும் எவ்வளவு விழுவ? என்ன சொன்ன? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, லைஃப்ல நிறைய தடவை வழிக்க விழுந்துட்டேன். இன்னும் எத்தனை தடவை தான் விழுவ? பிராச்சி,
இதெல்லாம் பண்ணது நீ தானே? நான் ஏன் பண்ண போறேன்? நான் உன்னை தூக்க தான் வந்தேன். எந்திரி எந்திரி, பாத்து எந்திரி, மெதுவா. ஐ திங்க் ஏதோ அடிபட்டிருக்கும் போல இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், டாக்டர் கூப்பிடலாம். இங்க பாரு பிராச்சி, டாக்டர்லாம் இன்னைக்கு வரமாட்டாங்க. இவ்வளவு ஹாஸ்பிடலுக்கே நம்ம கூட்டிட்டு போலாம். சரி வா, ஹாஸ்பிடல் போ. இல்ல நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கிற மாதிரி தான் உனக்கு தோணும். ஒருவேளை உனக்கு உள்காயம் பட்டிருந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு எதுவும் ஆகல. சரியா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ எப்படி கீழே விழுந்த? உன்னோட கவனம் வேற எங்கேயாவது இருந்ததா? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் கண்டிப்பா ரன்பீருக்கு நான் கலர் பூசாம விட மாட்டேன். உன்னால சுண்ணாம்பு தான் பூச முடியும், கலர்லாம் பூச முடியாது. ஏன் பயமுறுத்தின? உண்மையிலேயே நீதான் அவளை பயமுறுத்தினது. நாங்க தான் பார்த்தோமே. என்ன பாத்தீங்க? நீ எப்படி அவளை காலை தடிக்க விட்டு இருந்தா பாத்துமே. உன்னை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல, ஆனா உண்மையாவே நீ நாட்டி தான். ஹோலி அன்னைக்கு நாட்டி அடுத்து சகஜம் தானே? அப்படித்தானே? சரி, ஹோலி அன்னைக்கு வேற என்னெல்லாம் பண்ணுவ சொல்லு. இல்ல ஐ மீன் மாயா கீழே விழுந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி நிறைய காமெடி எங்களால பார்க்க முடியுமா? இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. ஆனா நான் இப்படிதான் தப்பான ஆளுங்க கிட்ட தப்பா தான் நடந்துப்பேன். நாட்டியா இருந்தாலும் அவ செம பியூட்டிப்பா. இன்னைக்கு முதல் தடவையா நீங்க ஒரு ஸ்பெஷலானவரை பத்தி என்கிட்ட சொன்னீங்க. அவர் ரொம்ப வித்தியாசமானவர், ரொம்ப நாட்டி, எப்பவும் ஏதாவது குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் ஹோலி அன்னைக்கு ரொம்பவே குறும்பு பண்ணுவாரு. ஹோலி அன்னைக்கு எல்லா கலரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அவர் கூட தான் கொண்டாடணும். சவுண்ட்ஸ் லைக் ஃபன். ஆனா என் லைஃப்ல ஒருத்தர் ஸ்பெஷல்னு சொல்றேன் இல்லையா, நீங்க சொல்றவருக்கு நேர் அப்படியே ஆப்போசிட். காம், கம்போஸ்ட், போல்டானவரு. நீங்க அவரை ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பார்க்கணுமே. யாரோ தண்டனை கொடுத்த மாதிரியே நடந்துப்பாரு, வித்தியாசமா நடந்துப்பாரு. ஆனா ரொம்ப நல்லவரு. யாரா இருந்தாலும் சரி, முதல் தடவை அவரை பார்த்தாலே போதும், அப்புறம் அவரை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அவரை சந்திச்ச உடனே அவர் மேல அன்பு வந்துடும். ஐ எம் ஷியோர். ஆனா என்னோட ஆள் ரொம்ப வித்தியாசமானவர். எப்பவும் வாழ்த்தனும், எப்பவும் குறும்புதான். அப்புறம் அவர் ரொம்ப அழகா பேசுவார் தெரியுமா? அவர் எந்த ஒகேஷனா இருந்தாலும் சரி எதையும் பார்க்க மாட்டாரு, அப்படியே குழந்தை மாதிரி பேசுவாரு. பிரக்யா, ஒரு நாள் அப்படிதான் அவரு பார்த்து. Oh my God, oh my God. இல்ல, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் தண்ணி கொண்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. பிரக்யா வந்திருக்காங்களா? அவ உன் கூட கிச்சன்ல இருந்தாளா? பிரக்யா இல்லையே. இல்ல, பிரக்யா தான் வந்திருக்கா. அவரோட குரல் எனக்கு கிடைச்சு. அவதான். இல்ல. இல்லையா? நீ என்ன பேசுற? இரு. இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. இதுல அவ்வளவு ஒண்ணும் கரப்படலையே. அவங்க கிட்ட போய் சொல்லணும். இது சரியாயிடுச்சு, போலாமா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க யார் கூட வேணாலும் போய் ஹோலி கொண்டாடலாம். இல்ல என்னால எங்கேயும் போக முடியாது. உங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும்ல. என்ன கண்ணு வச்சுக்கணுமா? உங்க மேல. புரியல. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல கலர் பூசாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு கலர்னா ரொம்ப அலர்ஜி. ஹலோ நல்ல வேலைங்க, நீங்க இங்க வந்துட்டீங்க.
2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த ரகசியத்தை நீங்க உடனே என்கிட்ட சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க மாதிரி இத்துணூண்டு கலர் பூசி இருக்கீங்க. நல்ல கலர் பூசிக்கோங்க, நல்லா குடிங்க, ஜாலியா இருங்க, ஹோலி கொண்டாடுங்க. என்ன பண்றதுங்க சரிதா, நீங்களே பாருங்க. இவங்க எங்களோட சம்பந்தி, ஆனா துப்பாக்கி முனையிலேயே எப்போதும் வருவாங்க. இவங்களுக்கு கலர் பூசினா அலர்ஜியா. நான் தெரியாம கலர் பூசிட்டேன்னு வச்சுக்கோங்க, இவங்க வீட்டுக்காரு துமிழ் தான். அட நீங்க என்ன பண்ணிட்டீங்க சரிதா? ஹோலி கொண்டாடுன, வேற என்ன பண்ண? அட அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க புருஷன் நம்மள சுட்டுருவாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் பொய் சொல்லுவாங்க. கலர்னா எங்களுக்கு அலர்ஜி அது இதுன்னு. ஆக்சுவலி உண்மை என்னன்னா ஹோலிக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க, அதனால அவங்களுக்கு குளிக்க விருப்பம் இருக்காது. அதனாலதான் இப்படி சொல்றது. அப்படியா சொல்றீங்க? அப்ப நீங்க பண்ணதுல தப்பே இல்ல. அவங்க சொல்றதும் சரிதான். எனக்கு ஹோலி கொண்டாட ரொம்ப பிடிக்கும். நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு பூசி விடுறேன். அட உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க 2 பேரும் சூப்பரா ஹோலி கொண்டாடுறீங்க. ஹாப்பி ஹோலி. அட அங்க பாருங்க, யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. இருங்க, நான் போய் பாக்குறேன். அட யாருப்பா, என்னாச்சு, என்னன்னு சொல்லுங்க. ஹாப்பி ஹோலி. அட சரிதா, நான் உங்களை இனிமே விட போறதே இல்ல. இங்க பாருங்க, உங்களை நான் இன்னைக்கு இந்த கலர் பொடியாலே குளிக்க வைக்க போறேன். ஹாப்பி ஹோலி. நீங்க ஏன் மேல கலர் பொடியா பூசுறீங்க? உங்களை ஓடாதீங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு அப்செட் ஆயிட்டீங்க? என்னன்னு தெரியல. நான் யோசிக்கிறது ஃபீல் பண்றது எல்லாம் சரிதான், ஆனா சில விஷயம் ரொம்ப ஹர்ட் பண்ணுது. நான் யார ஸ்பெஷலானவரா நினைக்கிறேனோ அவரு அவரோட ஸ்பெஷலானவங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு. அவரால் அவங்கள மறக்க முடியல, அதான் எனக்கு வலிக்குது. யார் வேணாலும் யாரையும் காதலிக்க உரிமை இருக்கு இல்லையா? இத நம்மளால புரிஞ்சுக்க முடியும், ஆனா நம்ம மனசுதான் கேக்குறது இல்ல. அட உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க 2 பேரும் சூப்பரா ஹோலி கொண்டாடுறீங்க. வாங்க வாங்க. டாட், நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை இங்க எங்கேயுமே காணுமே. அப்புறம் அந்த பிராச்சி நீங்க எப்படி மன்னிச்சு விட்டீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிராச்சி ரன்பீரை வளைச்சு போட பாக்குறா. அவ அவன் கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறா. இது ஏன் உங்களுக்கு புரியல? அவ ரொம்பவே கிரிமினல் ஆனவ. அவன் ஃபேமஸ் ஆனவன், பணக்கார, அதனாலதான் அவ போய் ஒட்டிக்கிறா. நீங்க வேணா அவளை மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். அட யுவர் மாம் கம். நான் மாயா உங்க அப்பாவோட போன்ல பேசும்போது கேட்டேன். அவ என்ன சொன்னா? அவ என்ன சொன்னான்னா அது ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த பொண்ணு மட்டும் நம்ம தடுக்கலன்னு வை, அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். இது வரைக்கும் நம்ம பண்ணாத விஷயத்த கண்டிப்பா பண்ணியே ஆகணும். என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அது மூலமா கண்டிப்பா அவ எல்லாத்தையும் அட சொல்லுவா. இங்க பாருங்க, நாங்க எல்லா வழியையும் யூஸ் பண்ணிட்டோம். அவ உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறா. நான் சொல்றத நம்பு, கண்டிப்பா இது நடக்கும். அவ கண்டிப்பா கன்ஃபஸ் பண்ணுவா. நீங்க ஐடியா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அவளை எப்படியாவது பாங்க குடிக்க வச்சிருங்க. ஐ நோ இது தப்புதான், ஆனா இந்த தப்ப நம்ம பண்ணலனா அவ அப்புறம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிடுவா. ரன்பீர், நீ ப்ளீஸ் பிராச்சி கிட்ட அன்பா பேசி இந்த மாதிரி சண்டை போடாத. நான் சண்டை போடல, இவதான் என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஐஸ்வர், அவ சண்டை போட்டா நீ அன்பா பேசு. எனிவே, போதையில மனுஷன் உண்மையதான் பேசுவான். அவ போதையில இருக்கும்போது அவகிட்ட இருந்து உண்மையை வர வைங்க. இங்க பாரு பிராச்சி, நீ அத போன்ல ரெக்கார்ட் பண்ண. எது பண்றதா இருந்தாலும் இன்னைக்கு பண்ணியாகணும். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்ல. லெட்ஸ் கோ. ஜாக்கிரதை. என்னாச்சு? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? பேசணும்னு சொல்றேன்ல. ஆனா என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அட அபி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே தான் வாயேன். அது வந்து நான் என்ன வந்து போய் சோபே வந்துட்டார். வா. அவ இங்க இருக்காளோன்னு நினைச்சேன். யார் வந்தது? பிரக்யா. சரி சரி வா. பெரிய கேள்விக்கு பெரிய பதிலே கிடைச்சிச்சு. வா. மாயா அங்க இருக்கா? உன்னோட மம்மி சொன்ன மாதிரி நம்ம ட்ரிங்க்ல தான் ஏதாவது கலக்கணும். அதை செய்யலாம். ஓகே? எனக்கு தெரியும், எனக்கு பிளான புரிய வைக்காத. போ, இது நீ செய்ய வேண்டிய வேலை. நீ தான் அவளுக்கு ட்ரிங்க் கொடுக்கணும். நான் எப்படி கொடுக்கறது? எப்படின்னா, உன்னை அன்பா குடிக்க வைக்க சொல்லல, அவளுக்கு கொடுத்தா என்னால முடியாது. நான் ஏன் பண்ணணும்? நீ குடுக்காம வேற யார் குடுப்பா? நீ குடுக்க மாட்டியா? மாயாவுக்கு என்ன பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை சாகும்போது தண்ணி கொடுத்தாலும் அவ குடிக்க மாட்டா. என்ன போய் ட்ரிங்க் குடுக்க சொல்ற? நீ தான் குடுக்கணும். அப்போ நான் அவளுக்கு என்ன குடுக்கறது? ஓட்கா குடுக்கவா இல்ல விஸ்கி குடுக்கவா? காசி தீர்த்தம் கொடு. காசி தீர்த்தம் கொடுத்தா பாவம் தான் போகும், பாவி மாட்டிக்க மாட்டா. ஓ, இது வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு. இந்த வோட்கா, விஸ்கி, பியர், ரம்ம தவிர காசி தீர்த்தத்தை பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கியே.
எதுக்கு சிரிக்கிற? ஆக்சுவலா மாயாக்கு என்ன குடுக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன குடுக்கலாம் அவளுக்கு? சரி, என்ன யோசிச்ச? நான் என்ன யோசிச்சேன்னா டைரக்டா அவளை டேட் ரூமுக்கு கூட்டிட்டு போகணும். டேட் தான் நிறைய வச்சிருக்காரு. அப்புறம் முதல்ல நான் அங்க போறதுக்கு முன்னாடி நீ அங்க இருக்கணும். ஓகே, நான் கன்ஃபர்ஸ் பண்ணும்போது நீ வீடியோ எடுக்கணும் இல்லையா? நீ அங்க இருந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு வீடியோ எடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம சிரிக்கிற? நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கண்ணை தூக்கி தூக்கி காட்டிட்டு நான் இருக்க. ஏன் கண்ணை சுத்தினா நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒன்னு சொல்ற, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. சீக்கிரம் போய் அந்த மாயாவை கூட்டிட்டு வா. முதல்ல வீடியோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு இல்ல இல்ல பாப்போம். இல்ல, அவ கன்ஃபர்ஸ் பண்ணிடுவா. நீ எதுக்கு சிரிச்சேன்னு மட்டும் சொல்லு. நான் ஒரு பைத்தியம், எல்லா விஷயத்துக்கும் சிரிச்சிட்டு தான் இருப்பேன். பதில் போதுமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் மாப்ள. நீங்க ஏன் ஹோலி கொண்டாடாம இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? கொண்டாடிட்டு தானே இருக்கேன். நீங்க மட்டும் ஹோலி கொண்டாடி இருந்தா இந்நேரம் கையெல்லாம் சகப்பா இருக்கணும் இல்லையா? உங்க கை நீட்டா சுத்தமா இருக்கே. எப்படி? ஆனா நான் என் கண்ணத்துல பூசிருக்கேனே. பூசிருக்கீங்க. ஆனா என்னோட ஃபேவரட் கலர் இல்லையே. என்னோட ஃபேவரட் கலர் என்ன தெரியுமா? yellow. ஆனா இந்த கலரை நான் உங்களுக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா இதா அங்கிள் வச்சு விடுவாரு. ஓகே, அவர் உங்களை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு. அங்க பாருங்க. எனக்கு தெரியும், அவர் அங்கதான் இருக்காரு. நான் இதோ வந்துடுறேன். சரி, அது போகட்டும். இன்னைக்கு ஹோலிய நீ உன்னோட அம்மாவோட தான் கொண்டாட போறியா, இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கா? ஏன் இப்பதான் என் ஞாபகம் உனக்கு வந்துச்சா? இல்ல, உன்னோட ஞாபகம் எனக்கு எப்பவும் இருக்கும். ஆனா இப்பதான் பேச வந்திருக்கேன். அப்புறம் நான் சும்மா பேச மட்டும் வரல, உனக்கு சில விஷயங்களை காட்டவும் வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. இன்னைக்கு ஸ்பெஷலா காட்ட போறேன். கம் வித் மீ. கம். என்னோட ரூம்க்கு பாங்க் கொண்டு வாங்க. ஓகே சார். ஓகே, என் கூட தனியா என்ன பேசணும் உங்களுக்கு சொல்லுங்க. உன்கிட்ட 2 விஷயம் நான் கேட்கணும். சொல்லுவல்ல? இல்ல, சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டே? ஏன்னா நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேன்னா அத நீங்க வேற அர்த்தத்துல எடுத்துப்பீங்க. அப்படி நான் சொல்லலனாலும் அதுக்கும் நீங்க ஒரு அர்த்தத்தை எடுத்துப்பீங்க. உங்க மூளைக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மூளையில இல்லம்மா, மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என் மூளையில எப்பவும் பணத்தை பத்தி தான் யோசிப்பேன். கேளுங்க. நீ ஒரு விஷயத்த சொல்லு. நீ எப்படி இவ்ளோ புத்திசாலியா இருக்க? புத்திசாலினா அது எந்த அளவுக்கு புத்திசாலினா அது ஒரு சென்சிபிளான அம்மா. இத பாரு, எப்பெல்லாம் பிராச்சிக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீ அவளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ற. அப்புறம் ஏதாவது சுச்சுவேஷன்ல அவ மாட்டிக்கிறான்னா கொஞ்சம் விவகாரமான அட்வைஸ் கொடுக்கற. அதாவது விவகாரம்னா நாட்டி டைப். விவகாரமான ஐடியாவா? என்ன சொல்றீங்க? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, மாயாவுடைய ட்ரிங்க்ல பாங்க கலந்துருங்க, போதையை கலந்துருங்கன்னு சொன்னியே. இது நாட்டி தானே? ஏன் அப்படி சொல்றேன்னா, போதையில இருக்கும் போது மனுஷன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான். அதனாலதான் சொல்றது டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஆனா ஹோலில பொதுவா என்ன சொல்லுவாங்க? ட்ரிங்க் அண்ட் ஃபன்னு தானே. அதான் பொதுவா சொல்லுவாங்களே, எப்பவும் நம்ம கூட்டத்தோட ஒத்து போகணும்னு. அதே மாதிரி ஹோலிக்கு வந்தா கலர் பூசிக்காம இருக்க கூடாது. ஆனா நீயும் இத்தனை பேர் ஒன்னா இருந்தும் கூட ஹோலி கொண்டாடாம அமைதியா இருக்க. இப்படி நீ பல வருஷமா இருந்துட்டு தான் வர. ஏன் கொண்டாட மாட்டேன்னா விட்டுருங்களேன். அப்படின்னா ஹோலிய நீ உன் புருஷனை தவிர வேற யார் கூடயும் கொண்டாட மாட்டியா? அதுவும் இல்லாம இப்ப அவர் இங்க இல்ல இல்லையா?